வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் லக்ஷித். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் நான் இந்த எல்லாமே எனக்கு கொடுத்ததுன்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும் இதுக்கு. நீங்கள் பாருங்க, என்கிட்ட ஒரு கிட்டி இருக்குது. அதுக்கிட்ட 5th லெவல். நான் அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா கிட்டி நெக்ஸ்ட்டு எனக்கு க்ரோஸா, அது என்கிட்ட கன் ஸ்கின்ஸ், என்னோடய எமோட் சென்டரில் என்கிட்ட 2 டைமண்ட்ஸ் இருக்குது. அதுங்களாம் பார்க்க முடியுதா? அந்த கேப்பு இதெல்லாம் கிடச்சிருக்கு. அது ரீஸ்பின் பண்ணி நான் கிடைக்குது எல்லாமே. ஸோ பாருங்களேன், என்ன வந்துட்டே இருக்குது. முடிஞ்சிச்சு. இப்போ போய் கிட்டிக்கு பெட் ஃபுட் கொடுத்துருக்கணும், ஆனால் நான் அது மறந்துட்டேன். என் க்ரோஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு அது இது பண்ணிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். திருப்பியும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். அவ்வளோவா வர மாட்டேங்குதே, விடுங்கப்பா. ஏதோ உள்ளே போகுது. இப்போ தான் ஆட போகிறோம். கிளாஷ் ஸ்குவாட் ஆட போகிறோம்ப்பா. அது நல்ல கேம் பிளே. ஏன்னா 4 ரவுண்டாக எனக்கு தெரியாதவங்க கூட தான் இந்த வாட்டி ஆடினா. மொத்த பேரும் ப்ரோ பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறான். விட்டா எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கிற மாதிரி தான் பண்ணினாங்க. 2 மேட்ச் சுத்தம், மற்ற எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கிறாங்க. எனக்கு சுத்தமாக புரியல அவங்க என்னன்னு. ஒரு மேட்ச்சில் தெரியாமல் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் இது வாங்குறதுக்கு. இங்கே பாங்களேன், இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு. எல்லாரும் பார்த்துருப்போம். நம்மளுக்கு யாராவது ரீவைவ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ புது இது 3rd anniversary + 16th இதனால புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, நம்மளை செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம். ஹொரிசோன் ஒரு லைன் இருக்குது. இப்போ நீங்கள் போய் 1200 போலுக்கு அது கிளாஷ் ஸ்குவாடில் அது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ரிவைவ் பண்ணால் நம்மளுக்கு ரிவைவ் பண்ணால் 20 கிடைக்கும். ஆனால் இதில் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்குது நம்ம செல்ஃப் ரிவைவ். ஆனால் நல்ல கேட்ஜெட்டுக்கா இது நல்லா அந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே பிஸ்டல் வச்சு தாங்க ஒரு கில் நான் பண்ணேன் இந்த இடத்துல. இவன்கிட்ட யூஎஸ்பி தான் வச்சுருக்கான். 2 ஹெச். ஆமாம், இவங்க எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு ஓட்டினேன். ஃபஸ்ட்டு சும்மா கிளிக் பண்ணிட்டேன், தெரியாமல் அந்த கன்னை போட மறந்துட்டேன்ப்பா. அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, என்னடா அடிச்சுட்டே எங்கே அடிக்க வேண்டியது பார்த்துக்கப்புறம் தான் கன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு அவனை நாக்டு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே போயிட்டோம். இப்படி போகலான்னு ட்ரை பண்ணோம். ஏன்னா எனக்கு இப்படி பண்ணால் தான் சீக்கிரம் ஏறும். ஐயோ, யாரோ என்னோட டீம்மேட்டு இது ஆகிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா எவனுமே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவன் ரிவைவ் பண்ணி அவன் செத்தே போயிட்டான். ஆப்போனண்ட்டில் எங்களுக்கு 3 பேர். இப்போ நாங்கள் போகலான்னு ஒரு அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தேடுறோம். ஜோனும் கம்மியாயிட்ருக்கு. அதில் ஒருத்தன் வெளியே போயிட்டான். நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம், என்னடா நீ போயிட்டே இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தா அவன் வெளியே போனவன் நாக்குடு. என்னடா வெளியே லூஸ் மாதிரி போயிட்டான்னு பார்த்தா நாக்குடு. இப்போ திரும்பி பார்த்தா இங்கே நிற்கிறா. சும்மா திரும்பி ஒரு போட்டு விக்ட்ரி. அது என் ஃப்ரெண்ட் அடிச்சான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அவன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான். இப்போ 2வது ரவுண்டு எங்களுக்கு 1 point. இல்லை, சத்தியமாக தோத்துறேன். MP5 வாங்கலான்னு வாங்கிட்டு 2 க்ளூவால் ஒரு இது நான் சீரியஸாக இந்த ஹரிசான் இருக்குல்ல, இந்த ஹரிசான் லைன் தான் இந்த பிளர் இருக்க அந்த கடையா அதான் நம்ம செல்ஃப் ரிவைவ் கேஜெக்ட்டு புதுசாக தான் வந்திருக்கு. அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் MP5 வாங்கியிருக்கேன், ரேபிட் ஃபயர் கன்று. எனக்கு சீரியஸாக ரேபிட் ஃபயர் வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு MP5 ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அதில் ஸ்கோப் போட்டே ரேபிட் ஃபயர் பண்ணலாம். ஆனால் MP40 அந்த ஃபியூச்சர்ஸ் இல்லை. அது முன்னாடி போய் ஷார்ட் கன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நேரில் போய் அடித்தா ரொம்ப அதிகம் வரும். ஆனால் யூஸ் பண்ணாங்க. கஸ்டம் மாற்றிருக்கேன். பிகாஸ் எனக்கு சிலது மாற்றி தான் இருக்கும். இப்போ ஆனால் ஒழுங்காக விளையாட முடியல. இப்போ நான் போயிட்டே இருக்கேன் முன்னாடி.
இங்கே பாங்க இவனுக்கு டார்கெட் வைக்கிறது தான் கஷ்டம். இப்படியே எப்படின்னு பண்ணிட்டாக்க அப்படியே எப்படின்னு ஓடுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல நின்னான். அவனை பிடிச்சி முதிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட டாம்னஸ் இருந்துச்சு போலக்கு. அதை நான் எடுத்துட்டு இங்கே ஓடலான்னு ட்ரை பண்ணேன். ஓடிட்டு ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே பார்த்தா பையக்குள்ளங்க எல்லாரும் எடுத்து விட்டு விக்டி பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 முச்சு நாங்கள் தோட்டோங்க. அதான் கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அது அந்த ஹாரிசான் தான் இதோ இப்போ கிளிக் பண்ணி வாங்கினேன். செல்ஃப் ரிவைவுக்கான ஒரு கேட்ஜெட். இந்த வாட்டி நான் செல்ஃப் ரிவைவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேங்க. சாரி ஃபார் தி ஏப்பம். கொடுங்க. இப்போ பாருங்க குதிக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிச்சு. ஆனால் மெயினாக உங்களால் இதெல்லாம் மாற்ற முடியாது. இதோ இந்த லாக்கும் இதுவும் மாற்ற முடியாது அவ்வளோவா. சாரி, இங்கே கீழே வரும்ல பேக் காமிக்கிறதுக்கு அந்த எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல மேலே ஏறிட்டேன். இந்த சீரியஸாக அவுட் ஆகிட்டேன். எல்லாரையும் நான் தான் கில் பண்ணேன். அந்த இடத்துல எனக்கு எது நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன். அதுவும் அங்கே பாருங்க ஒருத்தன் இருந்தான். MP5 வச்சு போடுன்னு போட்டேன். அதனால் சீரியஸ் ரிவைவ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த ஃபேக்ட்ரி கேட்டாங்க. இப்போ நான் அந்த இடத்துக்கு போனால் மொத்த பேரும் என்னை சுற்றி கொண்டுருவாங்க. அது தெரியாமல் இவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் இது 2 பேர், ஒருத்தன் நாக்குடு 2 கில்டு. ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் செத்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டான். ஓகே விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டேன். நித்தின் நாக்குடு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறான். அவன் ஆடுவானாலும் எனக்கு தெரியாது. சும்மா கெஸ் பண்ணேன். அதான் அங்கே இருக்கான். அவனை நாக் பண்ணி சாவடிச்சிடுவான். அவ்வளோ தாமஸ் வேற லெவல் கண்ணுங்க. அது யூஸ் பண்ணுங்க. MP5 தாமஸும் நல்ல இதுதான். எனக்கு வந்து MP14 சொல்லுங்க. MP5 எல்லாம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கன்ஸு. நான் இங்கே க்ளூ வால் வந்து கீழே வச்சுருக்கேன். அது மாற்றணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் இருப்பா பாருங்க. ஓடிட்டு போய் எனக்கு நெட்வொர்க் கம்மியாச்சு. நான் அவனும் நெட்வொர்க் கம்மியாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா என்னை வந்து டிஃபீட் பண்ணி விட்டாங்க. பிகாஸ் எங்கள் 999+ வந்துருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு ஒரு டைமில். கடைசியாக தான் பார்த்தா அது திருப்பி வந்து 554 ஏதோ போச்சு. நான் அது பண்ணேன். வைஃபை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ண இதாகும். வெளியே வரேன். வந்தால் பார்த்தேன். வரேன் அதுக்குள்ளே பார்த்தா டிஃபீட்டு நாக்குடு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம நெட்வொர்க் கம்மியாக இருக்குது அதனால தான் விட்டுட்டேன். இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 3வது மேட்ச் நாங்கள் ஜெயிப்போம். கிரைனைடு 1, அதுக்கப்புறம் க்ளூ வால் 2. க்ளூ வால் 2 தான். இப்போ பாருங்க இந்த மேட்ச்சும் நம்ம தோற்றுருவோம் அப்படியே. இங்கே தான் ஆனால் இந்த இடத்துல தான் செல்ஃப் ரிவைவ் பண்ணுவேன். அடுத்த மேட்ச் செல்ஃப் ரிவைவ் பண்ணுவேன். ஆனால் செமையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா நான் தெரியாமல் இந்த இடத்துல ரொம்ப லேட் பண்ணிட்டேன் வாங்குறதுக்கு. ஆனால் எனக்கு ஒரு பிஸ்டல் மட்டும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறவனா வருவானான்னு இந்த இடத்துல சும்மா உடைக்கிற ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு. க்ளூவால் ஒரு வாட்டியாவது அடிக்கிறேன். ஓகே நம்மக்கிட்ட இருக்கிறது கம்மின்னு சொல்லிட்டு நான் கையை வச்சு ஓகே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதை. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் நாக்குடு அப்படின்னு ஒரு செகண்ட் இங்கே நாக்குடு ஆகிட்டேன். பார்த்தா அவங்க கீழே முன்னெச்சரிக்கை கூட அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் நீங்கள் செல்ஃப் ரிவைவ் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்னை தோக்கடிச்சிட்டாங்க. அந்த ஹார்லைன் நல்லது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீச்சரு. ஐயோ கில் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே திருப்பியும் அது என்னென்னா அது டீம்மேட்டு இந்த மேட்ச்லேயும் நான் தோற்றுவோம். புதுசாக ஒரு கன் AUGன்னு ஒரு கன்று ஆகஸ்ட்னு நினைக்காதீங்க. AUGன்னு ஒரு கன்று வந்திருக்கு. நல்லா இருக்கு அந்த கன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த கன்னும். ஆனால் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஏன்னா அது ரொம்ப காசு வருது. ஒரு 2000 rupees கிட்ட வருது இந்த கேமில். அதாவது யூஸ் பண்ணுறது இல்லை. இதோ இன்னும் 2 மேட்ச்சுங்க.
இதில் தான் நான் MP40 வாங்குவேன். MP40யும் அவ்வளோதான் வாங்குவேன். அதுக்கப்புறம் போய் இது Horizon 9 இந்த வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மேட்சும் நாங்கள் ஜெயிச்சிருவோம். இந்த MP40 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ காசுனாலும் வாங்கிடுவோம் சீக்கிரம். ஏன்னா அது ரொம்ப ரேப்பிட். முன்னாடி விட ட்ரிக்கு ஒரே ஷாட்டில் தான் அடிச்சிடலாம். இந்த மேட்ச்சில் செல்ஃப் ரிவைவ் பண்ணுவேன் பாருங்க, செமையாக இருக்கும். அது மேலே போனேன், இல்லை ஜம்ப் பண்ணி உட்காரலான்னு பார்த்து இப்படி பண்ணால் அதுக்குள்ளே தெரியாமல் ஜம்ப் பண்ணி நிறுத்திட்டேன். ஓகே விட கீழே போகலான்னு பார்த்தா அங்கே வந்து நாக்குடு நம்ம ஃப்ரெண்டு. என்கிட்ட க்ளோவால் இருந்துச்சு, போடலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா என்னொருத்த சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரிவைவும் வந்துச்சு. அவனுக்கு பண்ணுறான். அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிட்டு போய் இங்கே இது பண்ணிட்டு இருந்தேன். அவன்கிட்ட இது மெடிக்கெட் போட்டுட்டு இருந்தேன். ஆமாம் இப்போ போட மாட்டேன். இப்போ அங்கே போயிட்டு அங்கே வருமா அங்கே இது இப்போ கிரெனைடு போட்டுருவாங்க. ஐயோ சுட்றானே சொல்லிட்டு போட்டால் அதுக்குள்ளே நான் நாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் மேலே பார்த்தா ஆமாம்ல நம்மக்கிட்ட செல்ஃப் ரிவைவிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டால் அது ஏதோ க்ரீன் கலரில் எரியுது, அது பாய்சன் போடுற மாதிரி. இங்கே போயிட்டு நமக்கு தான் ரிவைவ் பண்ண 20%, இதில் டேரெக்டாக 100% போகிறோங்க. அதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இல்லை செமையாக இருக்காது, அது நல்லாச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஒன்று முக்கியமாக சொல்ல மாட்டேன், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. முக்கியமாக அதுதான் சொல்லணும். இப்போ ஜோன் க்ளோஸ் ஆகுது. அதில் என் ஃப்ரெண்ட்ஸு முடிச்சிடுறாங்க. அவனை எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். யாரோ இது அதுக்கப்புறம் இது P90 ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு P90 MP5 அந்த மாதிரி கன்ஸ் எல்லா கன்ஸும் எனக்கு பிடிக்கும். சில கன்ஸ் எனக்கு அந்த A94 வந்து ரேபிட் ஸ்பின் பண்ண முடியாது அவ்வளோவா. ஆனால் அது நல்ல கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் சும்மா ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி மஷ்ரூம் ஒரு வாட்டி ஒன்று வாங்கிக்கலான்னு ட்ரை பண்ணேன். அதாவது காசு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சில் மேட்ச் பாயிண்ட் எங்களுக்கு. இப்போ உள்ளே போய் இங்கே அந்த டயர் மேலே குடிச்சு அந்த ட்ரக்கு மேலே ஏறலான்னு பார்த்தாங்க. சுத்தமாக நான் முடியல. இப்படி ஜம்ப்பு அப்படி ஜம்ப்பு அப்படி ஜம்ப்பு இப்படின்னு போயிட்டுருக்குது. அதான் எனக்கு சத்தியமாக கோவம் வருது. அதுவும் இல்லாமல் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ டெவோஷனல் சாங் போடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ வந்து எங்கள் வந்து சண்டே வந்து இது போடுறோன்னு இருக்கோம். எங்கள் இது கெட் டுகெதர் பாடி வச்சுருக்கோம். அதில் ஃபுட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் டாப் ரமன், இப்பி, மேகி அதெல்லாம் கலந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பாருங்க, சீரியஸாக எங்களுக்கு போயா கிடச்சிச்சு. இதோ நான் எனக்கு எப்போவே போயா வாங்கிட்டேன்னா ஒரு கன்று வச்சு சுட்டுட்டே இருப்பேன். அது நல்லாயிருக்கும். அந்த ஆர்வ குளத்தில் நான் இது கிரனைட்டும் இதுவும் போட மறந்துட்டேன். இங்கே கொடுத்தா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணேன்ப்பா. சுத்தமாக எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. இதை செமையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஆசை. ஆனால் பார்த்தா எங்கள் அப்பா ஸ்க்ரீன்ஷாட் மோடில் அது வைக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் அழுத்தினா மட்டும் வரும். அழுத்தினா இந்த வால்யூம் மட்டும் வந்துச்சு. அதான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இவங்க நல்லா ஆடினாங்க, என் கூட கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அப்பா பேசி தொண்டை வலிக்குது. இப்போ வாங்கப்பா, இது இப்போ வெளியே போயிட்டு புதுசாக இந்த கேரக்டரா இல்லைன்னா புதுசாக வச்சுருக்காங்களா எனக்கு இன்னும் புரியல. நான் அது அப்படியே இல்லாமல் லெவல் 16 வந்துட்டேன். எனக்கு எப்படியோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லெவல் 28, 32 அப்படின்னு இருக்காங்க. இந்த கராட்டே ட்ரெஸ்ஸு இப்போ தான் கிடைக்கும் சீரியஸாக. இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் போயிட்டு இது தண்டர் ஃபேன் இருக்கும். அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் லோகேஷ். இதோ கெல்சே என் பிரணவு ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அவன் லெவல் 15, நான் இப்போ தான் லெவல் 16க்கு வரேன். எனக்கு எதுக்கு வந்து இப்போ பண்ணியிருக்கான்னு எனக்கு புரியல. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் வரைக்கும் பை பை, see you later.